ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் அவுட். இந்த டாப்பிக்கில் நம்ம ஜியோ சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்று யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். ஓகே, இந்த அளவுக்கு உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை அது இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நான் உங்களுக்கு லைவ் ரூபியும் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ டவுன்லோடு எம்பிபிஎஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 290.9 எம்பிபிஎஸ் ஸ்பீட் டவுன்லோடும், அப்லோடு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 17.9 எம்பிபிஎஸ் ஸ்பீடாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு இன்டர்நெட் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணணும்னா என்னென்ன செட்டிங்ஸாக எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறேனோ அதே போல் நீங்களும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கும். சில பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வரலன்னு. அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்கவுங்க ஏரியாவுக்கு கோடு சேஞ்ச் ஆகும், அந்த கோடுனால சில பேருக்கு மாறலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஜியோ சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். ஜஸ்ட் அது ஒன்று டேப் பண்ணிக்கோங்க. அதில் ஏற்கனவே ஏபிஎன் இருந்தால் அதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. சில பேர் மொபைலில் கீழே அந்த ரீசெட் ஆப்ஷன் இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நியூ ஏபிஎன் நம்ம கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே நேமில் பார்த்தீங்கன்னா ஜியோ 4G, அதில் ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. JIO ஜியோ ஸ்பேஸ் 4G, ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நேமில் ஜியோ ஸ்பேஸ் 4G, ஜியோவில் ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வைக்கணும், 4Gயில் ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் ஜியோ நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், JIONET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா ஜியோ 4G இன்டர்நெட், ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. JIO ஜியோ ஸ்பேஸ் 4G, 4Gயில் ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. 4G ஸ்பேஸ் இன்டர்நெட்டில் ஐன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. INTERNET நெட் இன்டர்நெட். யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா ஜியோ ஸ்பேஸ் 4G ஸ்பேஸ் இன்டர்நெட், ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், 4Gயில் ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும், இன்டர்நெட்டில் ஐன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட், MCC MNC இது ரெண்டுமே ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவை, இது எதையும் சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது PAPRCHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6 சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்பவே முக்கியமான ஆப்ஷன் பியரர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பராக இன்டர்நெட்டு ஒர்க் ஆகும். ஸோ அதை நாட் ஸ்பெசிஃபைடை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு LTEயும் GPRSயும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லாஸ்ட்டாக கீழே தள்ளினீங்கன்னா GSM அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது LTE, GPRS, மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா GSM, இந்த 3 ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஏபிஎனை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் மொபைலில் கீழே மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆர் டன்னு கொடுக்கலாம், இல்லை சில பேர் மொபைலில் மேலே இந்த மாதிரி டிக் மார்க்கோ இல்லை டன்னோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்னாக இருக்குது, ஜியோ 4G. ஜஸ்ட் அதை ஒன்று டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலுடைய இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.